ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இண்டிகேட்டர் வந்து ஆக்சுவலி நான் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இண்டிகேட்டர் வந்து யூஸ் யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னா அது தப்பா அப்படின்னா அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சார்ட்டை பற்றி எதுவுமே அனலைசிஸ் தெரியாமல் வெறும் இண்டிகேட்டர் மட்டும் இண்டிகேட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா பை, கீழே வந்துச்சுன்னா செல்லு அப்படின்ற மாதிரி எடுக்கிறது மட்டும் தான் தப்பா ஒழிஞ்சு, நமக்கு வந்து நம்மளோட ஓன் சார்ட் அனலைசிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, அது கூட வச்சு இண்டிகேட்டர்ஸையும் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது தப்பு கிடையாது. சரியா? இண்டிகேட்டர்ஸை வந்து எப்போதுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு அதை மட்டுமே வந்து ட்ரேட் டிசிஷனா ஒரு பிளைண்டா வந்து எடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய பார்த்துருப்போம். சில பேர் சொல்லியிருப்பாங்க 200க்கு மேலே போனால் கன்ஃபார்ம் பை, 200 கீழே வந்தால் கன்ஃபார்ம் செல்லு, அந்த மாதிரி 50க்கு மேலே போனால் உடனே பை பண்ணிடு, 20 மேலே போனால் பை பண்ணிடு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறத விட இதை வந்து நம்ம மூணா பிரிச்சுக்கணும். சரியா? எப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கிக்கணும். அதாவது இந்த 200 மினிட் அந்த 200ஓட இஎம்ஐ வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து செக் பண்ணிட்டு வரணும். நம்ம நார்மலாக வந்து எப்போதுமே வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் தான் பண்ணுவோம். நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்போதுமே நம்ம வந்து டேலேருந்து அடுத்து 4 ஹவர், அடுத்து 1 ஹவர், அடுத்து 15 மினிட்ஸ் அப்படி தான் நம்ம வருவோம். இதில் வந்து இந்த 200 இஎம்ஐ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜர் ட்ரெண்ட் எதில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கணும். சரியா? முதல்ல வந்து டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ண போறீங்களா, இல்லை வீக்லி இது பண்ண போறீங்களா, பொசிஷன் ட்ரேட் பண்ண போறீங்களா, ஸ்விங் ட்ரேட் பண்ண போறீங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா, இன்ட்ராடேனா என்ன சொல்றேன்னா, நான் காலையில ஓப்பன் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்க வந்து 3 டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். எது அப்படின்னா, நீங்க வந்து 4 ஹவர் பிளஸ் 30 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் பிளஸ் வந்து 5 மினிட்ஸ் வந்து என்ட்ரிக்காக, 5 மினிட்ஸ் வந்து என்ட்ரிக்காக இந்த 3 டைம் ஃப்ரேம் பார்த்தா போதும். 4 ஹவர் 30 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ், அப்படி இல்லைனா இந்த இது வந்து 5 மினிட்ஸ். சரியா? இந்த 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 டைம் ஃப்ரேம் எதுக்காக அப்படின்னா, இன்ட்ராடே மட்டும் பண்றீங்க அப்படின்னா மற்ற லெவல் உங்களுக்கு தேவையில்லை. இன்ட்ராடேல வந்து 4 ஹவர் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, டைரக்ஷன் எந்த பக்கம் போகுதுன்றதுக்காக பார்க்கணும். இது வந்து டைரக்ஷன். சரியா? அடுத்து 30 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து ஏதாவது புல் பேக் பண்ணுதா, இல்லை இந்த இடத்த உடைச்சிட்டு மேலே போதா அப்படின்றத பார்க்கறதுக்கு. சரியா? 30 மினிட்ஸ் வந்து புல் பேக் ஜோனா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 5 மினிட்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சிம்பிள். 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா 4 ஹவர் வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு பார்க்கறதுக்காக வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பிரைஸ் வந்து திரும்ப வந்து இந்த 4 ஹவர் டைரக்ஷன் பையா இருந்தா இது பையிலே திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே போதா, இல்லை வந்து குறைச்சிட்டு கீழே வருதா அப்படின்றத பார்க்கறதுக்காக புல் பேக்கை இங்கே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எந்த இடத்த வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, அந்த 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல பிரைஸ் வந்து நமக்கு என்ன, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் கூட ஒத்து போனா, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பையில இருக்கு அப்படின்னா, இதுவும் வந்து நமக்கு பை சிக்னல் இந்த இடத்துல வந்து திரும்பிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பை எடுக்கலாம். அப்படி அதை தாண்டி உடச்சி கீழே போச்சுன்னா நம்ம செல் எடுத்துட வேண்டியதான். சரியா? இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். ஹையர் டைம் ஃப்ரேம் கூட ஒத்து போற மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து எப்போதுமே வந்து ஒரு பெரிய டைம்